ரேஷன்ல அரிசி போடுறான். ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிடுகிற என்னை பெத்த தாய் என் அண்ணம்மாள் இன்னும் அருணையூரில் இருக்கிறாள். அவள் ரேஷன் அரிசி வாங்குகிறாள். என் தாய் என்னிடத்தில் சொன்னது என்பான்மை பெருமக்களே, அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் காலையிலிருந்து வீதியில் நின்னா நாடு விளங்குமாடா. கேவலப்படுத்தி சிரிப்பான் உலக நாடுகளை பார்த்தா. ரேஷன்ல அரிசி போடுறான். ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிடுகிற ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, யாரு சொல்றது? என்னை பெத்த தாய் என் அண்ணம்மாள் இன்னும் அருணையூரில் இருக்கிறாள். அவள் ரேஷன் அரிசி வாங்குகிறாள். என் தாய் என்னிடத்தில் சொன்னது என்பான்மை பெருமக்களே, ஐயா இந்த ரேஷன் அரிசியை வாங்கி கோழிக்கு போட்டையா கொத்த மாட்டேங்குது. சத்தியமா சொன்னா என் தாய். மாட்டுக்கு பழைய கஞ்சி ஆக்கி அந்த தொட்டியில ஊத்துற மூக்க வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுச்சானா அவ்வளவு நாறுது. உங்களிடத்தில் கேட்கிறேன், ஒரே நிலம், ஒரே விவசாயி, ஒரே நெல், ஆனால் அது தனியார் முதலாளிகளுக்கு விற்பனைக்கு வரும்போது தரமாக இருக்கிற அரிசி மக்கள் சேவைக்காக ரேஷன் கடைக்கு வரும்போது தரமற்று வருகிறது. இடையில் என்ன நடக்குது? ஒரே நெல்லுதான் கடைக்கு போகும்போது தரமாகவும் சேவைக்கு மக்களுக்காக வரும்போது தரக்குறைவாகவும் இருக்க காரணம் என்ன? காரணம் என்ன? எந்த அரசாங்க கல்லூரியில் அமைச்சர் பெருமக்கள் மகன், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மகன் படிக்கிறார்? எந்த அரசு மருத்துவமனையில் படுத்து இவர்கள் மருத்துவம் செய்கிறார்கள்? ஐயா எம்ஜிஆருக்கு முடியவில்லை அப்பலோ, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை அப்பலோ, ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியவில்லை காவிரி. அப்ப அரசு மருத்துவமனை எதற்காக? யாரிடத்தில் பதில் உண்டு? யாரிடத்திலே? ஆண்டு ஒன்றுக்கு எத்தனை ஆயிரம் கோடி நிதிநிலை அறிக்கையிலே அரசு பள்ளி கல்லூரியிலே, அரசு பள்ளி கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் அது படிக்கிறார்களா? இல்ல ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அது அரசு பள்ளியில் படி. ஏன் தரமில்லை? ஏன் தரமில்லை? தரமற்றவர்கள் கையிலே அரசு இருப்பதால் இவையெல்லாம் தரமில்லை. என்ன செய்யணும்? தலையில் மாற்றம். அதற்கு ஒரே சொல்லுதான் புரட்சி. அது ஒன்றால் தான் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் காலையிலிருந்து வீதியில் நின்னா நாடு விளங்குமாடா. விளங்குமாடா இந்த நாடு. உலகத்துல கேவலப்படுத்தி சிரிப்பான் உலக நாடுகளை பார்த்தா. யாரும் ஆசிரியர்கள் இது எதுக்கு ஒண்ணு தனியார் பல்கலைக்கழகமா மாற்ற வேண்டிய தேவை என்ன வருது? என்ன வருது? தியாகராஜ கல்லூரி, எனக்கு தெரிஞ்ச எங்க ஐயா பேச்சுமுத்து தான் அப்ப தமிழ்துறை தலைவர். அவரெல்லாம் மாணவர்களை திரட்டி போராடி தான் நிறுத்தினேன்னு எங்க ஐயா பேச்சுமுத்து சொன்னாங்க. இருக்கா கூப்பிட்டு இருந்தா கூட போராட்டத்துக்கு வந்துருப்பாப்ல. 2008 அன்னைக்கு என்ன கோரிக்கையை முன்வைத்து ஆசிரியர் பெருமக்கள் போராடி அந்த சட்ட வரைவை நிறைவேற்றாமல் தடுத்தார்களோ அதே கோரிக்கை தான் அப்படியே இருக்கு. அப்புறம் எதுக்கு திருப்பி கொண்டார? எது கொண்டார? அன்னைக்கு முன்வைத்த அதே நோக்கம், அதே கோரிக்கை, அதுல எந்த மாற்றம் இல்லையே. அப்ப 2008 கொண்டு வந்ததை போராடி தடுத்தார்கள். அதுக்கு தெரியுது. ஏன் அதை திரும்ப பெற்றீர்கள்? கோரிக்கை நியாயமானது. அப்புறம் எதுக்கு திருப்பி 2025 அக்டோபர் 17 திருப்பி வருது அந்த மறைவு? அந்த சட்டை வரைவு எதுக்கு வருது? எதுக்கு வருது? அப்ப எப்படி இருக்கு? அறிவார்ந்த அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை என்றால் அப்பாவி அடுத்தட்டு மக்கள் மீது எவ்வளவு பிரச்சனைகள் திணிக்கப்படும் என்பதை என்னரும் பேராசிரியர் பெருமக்கள் சிந்திச்சு பார்க்க.